ஆகஸ்ட் 2025 எப்படி அமையுதுன்னு பார்க்கும்பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 12ஆம் இடத்துல இருக்கிறார். சனி வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறார். அஷ்டம சனி முடிந்து 3 மாதம் ஆகிவிட்டதுங்கிறது நீங்க ஞாபகம் கொள்ள வேண்டும். ராகு 8ஆம் இடத்தில் குரு பார்வை பெறுகிறார். 2ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். இத்தகைய ஒரு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடம் வந்து கடக ராசிக்காரர்களுக்கு வலுக்கிறது. ஸோ 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிறது ஒரு மாதிரியான ருணச்சத்ரு பாவம், அடுத்தவங்களோட மணி, கடன், உடல் உபாதைகள், வம்பு வழக்குகள், அது மாதிரி சில விஷயங்கள் வந்து குரு பார்வையால் தன் வீட்டை தன்னை பார்க்கக்கூடிய குருவால் வலுப்பெறுகிறது. ஸோ கொஞ்சம் ஒரு சுப கடனால் அபிவிருத்தி பெறக்கூடிய அமைப்பு, அஷ்டம சனியிலேருந்து வெளியில் வரக்கூடியவங்க சில பண நிதி வந்து ஒரு கடன், கூட்டு தொழிலில் வரக்கூடிய அமௌண்ட்டு, அடுத்தவங்களுடைய பணம், ஷேர் மார்க்கெட், அது மாதிரி சில விஷயம் மூலமாக நமக்கு வரக்கூடிய பணம் மூலம் சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள், தொழில் மேன்மை பெறக்கூடிய அமைப்புகள், விரிவிப்பு, அதாவது தொழிலை வந்து அதிகரிக்கக்கூடிய, நம்மளே வந்து விரிவடையக்கூடிய விஷயத்துக்காக ஒரு இது மாதிரி நிதி எடுத்து நம்ம பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே காட்டுது. இதில் நீங்கள் வந்து முக்கியமாக இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, அதிக கடனுக்குள்ளே போய் மாட்டிக்க கூடாது. டெவலப் பண்ணுறேன் ஏதோ ஒரு உத்தியோகத்தில் இறங்குறதுக்காக நம்ம சக்திக்கு மீறின கடனை செய்து கொண்டால் அடுத்த வரக்கூடிய காலகட்டத்தில் அதை அடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிருங்கிறது நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் சனி 9ஆம் இடத்துல இருக்கிறார். அஷ்டம சனி முடிந்து விட்டது. 9ஆம் இடங்கிற பாகிஸ்தானத்தில் சனி இருந்து சில தகப்பனார் ரிலேட்டடான சில விஷயத்திலாம் சில ஆக்டிவிட்டீஸு, சில ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, சில எஃபோர்ட்ஸ் போட வேண்டியது, மெனக்கெடுவது, அது மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அதே சமயத்தில் 8ஆம் இடத்துல ராகு இருக்குது. கொஞ்சம் தூர பிரதேசம் போகிறது, உடல் உபாதைகள் கொஞ்சம் பிரச்சனையாகி அப்புறம் சரியாகிறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரோக்ரஸ் ஆகுது. அது மாதிரி சில அந்நிய சூழ்நிலையில் போய் கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ட்ராவலிங் அதிகமாக கொடுக்கும். குறிப்பாக ராகு திசை நடக்கிறவங்க அது மாதிரி அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே அது மாதிரி அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ அஷ்டம சனியிலிருந்து விடுபட்டு மெல்ல ஒரு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நோக்கி போக முற்படும் கடகராசிக்காரர்களாகிய நீங்கள் கொஞ்சம் அந்த உயர்வு பெறுகிறேன், அதில் வாங்கின அடியிலேருந்து மீளப் போகிறேங்கிறதுல அகலக்கால் வைக்காமல் மெல்ல ஒன் ஸ்டெப் அட் அ டைம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து வியாபாரிகள், வேலையில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பண்ணணும்ங்கிறது மனசில் வச்சுக்கணும். அதே சமயத்தில்